கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இங்கு யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வந்த வார்த்தை ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். என் நாட்கள்? இதுதான் ஆவியானவருடைய காலம். இயேசு மகாராஜா பூமிக்கு வந்தார். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு, ஆனாலும் அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்து பின்பு பரமேறி சென்றார். அவர் சொன்னார், நான் சென்று தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லி அழகாய் நீங்கள் பூமியெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கூறினார். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம், கடைசி காலம். இந்த யோவேல் 2:28வது வசனம் பாருங்கள். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் அந்நாட்களை என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். யாவர் மேலும் ஊற்றுவார். அதில் விசேஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் மேலையும் ஆண்டவர் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராம்? ஏசாயா 11வது அதிகாரத்துல அருமையாய் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து விதம் சொல்லப்படுகின்றது. அவர் மேல இப்படிப்பட்ட ஆவியானவர் தங்கியிருப்பார் என்று. அப்ப ஆவியானவருடைய குணாதிசயங்கள் என்ன? இங்கு அழகாய் 6 விதமான குணாதிசயங்கள் ஜோடி ஜோடியாக இல்லையா 3 செட்டு. என்னன்னா, ஞானத்தை கொடுக்கிறார், அதனோடு கூட உணர்வை கொடுக்கிறார், ஆலோசனை அருளி செய்கிறார், அதை நிறைவேற்ற பலனை கொடுக்கின்றார், அதே போல அறிவை கொடுக்கின்றார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிறார். இது 2 சேர்ந்து இருந்தாதான் அது நன்மை பயக்கும். வெறும் ஞானம் மட்டும் இருந்துட்டே போனா அது உணர்வில்லாத ஞானமாக இருந்தால் அது பொல்லாப்பு செய்ய தூண்டிடக்கூடாது. அதே போல் ஆலோசனையை மட்டும் பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்ய முடியாட்டினா அதில் அர்த்தமே இல்லை. அப்போ பலனையும் சேர்த்து தருகின்றார். அதே போல நம்ம அறிவு, அதிகமான அறிவு கொடுத்தா மட்டும் போதாது. ஆனால் அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தான் அந்த அறிவை கொண்டு சரியான விகிதத்தில் பயன்படுத்த முடியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அழகா இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவராய் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மேல ஊழியக்காரிகள் மேல பலமாக இந்த நாட்கள்ல அவர் ஊற்றப்படும் பொழுது அவர்கள் வசனத்தை தெளிவாய் போதிக்க மற்றும் கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாய் நிறைவேற்ற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அருமையாக ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட கிருபையெல்லாம் அருளி செய்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார். ஏசாயா 61 எழுதப்பட்டது. அதே இதை அவர் ஆலயத்தில் வந்து வழக்கமாய் வாசிக்கிற பகுதியை வாசிக்கும் பொழுது அதில் வெளிப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் என்று பார்க்கின்றோம். பாருங்க, அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட
வார்த்தைகள் தான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61 இருந்தது. வழக்கமாய் வாசிக்கிற அந்த பகுதியை அவர் வாசித்த பொழுது அது அப்படியே அது வாசித்தார். அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று கூறினார். அப்படி என்றால் இயேசு மகாராஜா மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார். கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தையும், நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், இப்படியெல்லாம் ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு அதிகம் தேவை. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நம்முடைய பலனால நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது. நம்முடைய சாதுரிய ஞானத்தினால நம்ம ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவரே அனுகிரகம் பாராட்ட வேண்டும். நம்ம நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், விடுதலையை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கவும் நம்முடைய மனித பலனால முடியாது. இதற்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கும் பொழுதுதான் ஜனங்களுக்கு தேவையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று அவர்களுக்கு கொடுக்க முடியும். எனவே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு நீங்க ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லை இப்பொழுதுதான் நீங்க அப்படி வாஞ்சையோடு தாகத்தோடு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு எப்படி நான் ஊழியம் செய்யணும்னு எழும்ப ஆரம்பிச்சிருக்கலாம். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அபிஷேகத்துல நிரம்பாம ஊழியத்தை செய்யாதீங்க. அபிஷேகத்தினால நிரப்பப்படுங்க. அவர் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும். அப்ப கடைசி நாட்கள்ல யாரெல்லாம் இருப்பாங்க? இதுல இருந்தே தெரியுதா? ஊழியக்காரர்களும் இருப்பாங்க, ஊழியக்காரிகளும் இருப்பாங்க. அவருக்கு ஊழியம் செய்ய அநேகர் தேவை. இது 11ஆம் மணி வேலை. இது ஆண்களானாலும் பெண்களானாலும் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்க வேண்டியது இது கடைசி காலமா இருக்கிறது. எனவே நாம் கர்த்தருடைய ஊழியத்தை எல்லாருமே செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அதனோடு கூட கர்த்தர் தருகின்ற அபிஷேகத்தை, அவருடைய ஆவியின் நிறைவை, பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாய் செய்யும் பொழுது அது கிரியைகள் இருக்கும், அதிலே பலன் உண்டாகும். கர்த்தர் நம்மையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நாங்கள் இந்த கடைசி காலங்களில் நீர் கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நீர் கொடுக்கப்படுகிறீர், ஊற்றப்படுகின்றீர். இதோ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பின்பு ஊழியத்தை செய்ய நீர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளைய தினம் சனிக்கிழமை நம்முடைய விருதுநகரில் வைத்து ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். விருதுநகர் உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் விசுவாசத்தோடு வாருங்கள். தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த உபவாச கூட்டத்திலே ஆண்டவருடைய வல்லமை பலமாக இறங்கி உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. கட்டாயம் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.